இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் காலத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் கர்த்தர் வந்து ஆபிரகாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார், யாக்கோபு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார், ஈசாக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார், தாவீதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார், ஆடு மேய்ச்ச தாவீதை தெரிஞ்சுக்கிட்டார், தாவீதை அரசனாக்கணும்னு தாவீதை தெரிஞ்சுக்கிட்டார். எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? தானியேலை தெரிஞ்சுக்கிட்டார், யோசேப்பை தெரிஞ்சுக்கிட்டார். என்ன இப்படி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டார். கர்த்தர் சீசர்களை 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டார். இப்படி ஒவ்வொன்றா கர்த்தர் வந்து ஒரு மனிதனை உயர்த்த, ஒரு மனிதனை வாழ வைக்க, அவர் ஒரு மனிதனை தெரிந்து, ஒரு மனிதனை அறிந்து அதான் ஆசீர்வதிக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான், என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் இருதயம் எப்படி இருக்கிறது, ஆவி எப்படி இருக்கிறது, ஆத்மா எப்படி இருக்குது என்பதை அறிந்து தான் அவர் ஆசீர்வதிப்பார். சும்மா ஒருத்தரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். எப்படி உயர்த்தணுமோ உயர்த்துவார். அவர் தெரிஞ்சுக்குவார், தெரிந்து ஆசீர்வதிப்பார். யாரை தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய உங்கள் ஜெபத்தை கேட்கணுமா, தெளிவா அவர் தெரிஞ்சால் தான். இப்போ மரியாள் இருக்கிறாங்க, ஏசியா தீர்க்கத்தை சொல்லியிருக்கிறார், ஒரு கண்ணியின் வயிற்றில் இயேசு பிறப்பாருன்னு சொன்னார். அப்படின்னா இந்த தீர்க்க வார்த்தையை கேட்டு அநேக பெண்கள் வந்து கண்ணியாக வாழ்ந்தாங்க. கண்ணியை என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. அந்த கண்ணியில் எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த கண்ணியில் ஒரு பியூர் பரிசுத்தமான ஒரு கண்ணி யாருன்னு கேட்டால் அது மரியாள். அல்லேலூயா. அதனால் அந்த மரியாள் மூலமாக, பரிசுத்த ஆவி மூலமாக இயேசு என்ன செஞ்சார், பிறந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர்கள் கண்ணி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணை தொடாதவங்க பியூர் பரிசுத்தவாட்டி தான் கண்ணி. ஏன்னா இயேசு வந்து தெய்வம், அவர் இரட்சகர். அவர் வந்து இந்த பூமியில் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கணும்னா சாதாரண அந்து போன நொந்து போன வயிற்றிலும் பிறக்க மாட்டார். பியூர் பரிசுத்தவாட்டியாக இருக்க வயிற்றில் தான் இயேசப்பா என்ன செஞ்சார், பிறந்தார். அப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்த மரியாள் தான் அந்த பெண்ணில் வந்து பேர் பெற்றவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன் கபிரியேல் தூதர் மரியாவை சொல்கிறார். அப்போ மரியாளை வந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, தேர்ந்தெடுக்கிறார். இயேசுவை பெற்றெடுக்கிறதுக்கு மரியாளை தேர்ந்தெடுக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் வந்து மரியாள் வந்து என்ன செய்கிறாங்க, யோசேப்பை வந்து என்ன செய்கிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ இதே போல் தேவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார். ஆபிரகாமை விசுவாசி தந்தையை மாற்றினார். ஆபிரகாம் ஆஸ்தி பூமி நிறைஞ்சிருந்துச்சு. சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ யாக்கோபு ஒரு ஜெப வீரனாக இருந்தார். அவர்கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்காமல் விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை படைத்தவர். அதனால் அவர் யாக்கோபை உயர்த்தினார். இப்படியாக நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். அப்போ உயர்த்த விரும்புகிறார் அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சால் தான் அவர் நம்மளை உயர்த்துவார். சும்மா உயர்த்த மாட்டார். யாரை கர்த்தர் தெரிஞ்சு ஆஸ்வதிப்பார், யாரை கர்த்தர் தெரிஞ்சு உயர்த்துவார் அப்படின்னு கேட்டால் சங்கீதம் 4:3, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். எது அறியணும்? பக்தி உள்ளவனை. அப்பனா பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு, தெரிந்து கொண்டார். அப்போ யார் அவர் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தியாக யார் இருக்கிறாங்களோ, பக்தி வாழ்க்கை யார் வாழ்கிறாங்களோ அவங்கள நான் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்கள நான் அழைச்சி, அவங்கள நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அப்போனா அவர் நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பக்திமானாக இருக்கிறோமா? ரைட், ஓகே. இப்போ பக்திமான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் ஆழ்ந்த ஒரு அர்ப்பணிப்பு, முழுமையான இயேசு தான் என் வாழ்க்கை, இயேசு தான் முதல், இயேசு தான் ஆதி அந்தமும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிர்காலத்தை, எனக்கு எல்லாமே இயேசு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்படைப்பு இருக்குது தெரியுமா? ஒப்பு கொடுக்கிறது, அர்ப்பணிக்கிறது. அதுக்கு பேர் தான் உண்மையான ஒரு பக்தி. பார்த்துக்கொள்ளுங்க, ஆழ்ந்த அர்ப்பணிப்பு வேணும். அதாவது நீங்கள் எல்லாத்தையும் அவற்றை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ பக்தி என்றால் என்ன? அப்போ நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பக்தி என்றால் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு, 2வது நம்பிக்கை, 3வது நேர்மை, 4வது இயேசு மேலே முழுவதுமாக ஒரு அன்பு வைப்பது தான் ஒரு பக்திமான். பக்தினா என்ன அர்த்தம்? அப்படியே குறிஞ்சி வணங்கிட்டு எந்திரிச்சு போகிறது பக்தியா? அது பக்தி தான். ஆனால் பக்திமான் எப்படி இருக்கணும், பக்தி உள்ளவன் எப்படி இருக்கணும்? அப்போ உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா, உங்கள் இதயத்துக்குள்ளே யார் இருக்கான்னு கேட்டால் இயேசுவினுடைய அன்பு உங்களுக்குள்ளே இருக்கணும். இயேசு மேலே பற்றுதல் இருக்கணும், இயேசு மேலே விசுவாசம் இருக்கணும், இயேசு மேலே நேர்மை இருக்கணும், இயேசு மேலே நம்பிக்கை இருக்கணும். இயேசுவை நம்பி முழுவதுமாக தன் வாழ்வை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறது, முழுவதுமாக அர்ப்பணிக்கிறது. நான் இல்லை, நீங்கள் தான். நான் நடக்கிறது நீங்கள் தான்.
நான் உட்கார்றது நீங்கள் தான், முதல் முடிவு நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவரை முழுமையாக உங்கள் வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுப்பது, முழுமையாக உங்கள் தொழிலையும் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்க்கை உங்கள் வருமானம் எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். ஒரு குயவன் கருத்தில் எப்படி களிமண் இருக்கிறதோ அதே போல் உங்கள் கருத்தில் நான் இருக்கிறேன். என்னை எப்படி வணைய நினைக்கிறீங்க, என்னை எப்படி உருவாக்க நினைக்கிறீங்க, என்னை எந்த ஊருக்கு வைக்க நினைக்கிறீங்க, எந்த வேலையை பார்க்க வைக்கிறீங்க, எந்த தொழிலை பண்ண வைக்கிறீங்க, என் குடும்பத்தை என்ன செய்ய போறீங்க, என் பிள்ளை என்ன செய்ய போறீங்க எனக்கு தெரியாது. எல்லாமே நீங்க தான், முதலும் நீங்க தான், முடிவு நீங்க தான், ஆதி நீங்க தான், அந்தமும் நீங்க தான். ஆண்டவரே எல்லாமே நீங்க தான். என்னை உருவாக்குறவர் நீங்க தான், என்னை படைச்சவர் நீங்க தான், தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர் நீங்க தான். நீங்க இல்லைன்னா நான் இல்லை. நான் கருவில இருக்கும் போதே நான் அழைச்சிங்க, கருவில இருக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால கருவிலையே பெத்த தாய் பார்க்காத அந்த கருவிலையே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கருவிலையே என்னை எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கருவிலையே என்னை எப்படி வாழ வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கருவில நீ என்ன படிப்பு படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கருவிலையே உனக்கு என்ன வேலை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, கருவிலையே நீ வேலை பார்க்கணுமா ஊழியம் பண்ணணுமா என்ன செய்யுங்கிற அப்பவே என் மேலே ஒரு தலையில் ஒரு டைம் டேபிள் போட்டு திட்டம் போட்டு அப்பவே முன்குறிச்சு வச்ச தெய்வம். அதனால நான் ஏன் வழியில் போக மாட்டேன், ஏன் சித்தத்துக்கு போக மாட்டேன், ஏன் வழியில் போக மாட்டேன். நான் கருவிலை தெரிஞ்சு கொண்ட உங்கள் நினப்பபடியே நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன், என்னை நடத்துங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்படைப்பு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பக்தியான ஒரு வாழ்க்கை. அதுதான் பக்தியான வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு வேணும். ஏதோ வந்தேன் கிறிஸ்தவன் வந்தேன் போனேன் சாப்பிட்டேன் உட்காந்தோம் போனோம் வந்தோம் அப்படி இல்லை, ஒப்படைக்கணும். அதுக்கு தான் பக்தி. நல்லா தெரிஞ்சு நீங்கள் பக்தி போனால் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவர் சொல்கிறார் பார்த்துக்கோங்க, யோவான் 9:31. பக்திக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். பக்திக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு, ரெண்டாவது நம்பிக்கை, மூணாவது நேர்மை, நாலாவது இயேசு மேலே முழுசையும் சாத்தி விட்டுறணும். உங்கள் குடும்பத்தில் என்ன இருக்குது எல்லாத்தையும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்தையும் அவர் தான் சொல்லி அவர் மேலே இறக்கி வச்சிருங்க. உன்னுடைய ஞானத்திலையும் உன்னுடைய அறிவிலையும் உன்னுடைய திறமையிலையும் உன்னுடைய படிப்பிலையும் ஆக நினச்சிடாதீங்க. படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு. உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைய படிப்பு எல்லாமே நீங்கள் சொல்லி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் அவர் விரும்புகிறார். அதுதான் அவர் மேலே வைக்கிற ஒரு பக்தி. எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் மேலே பக்தியை வச்சு அவர் தான் எல்லாமே, அவர் மேலே எல்லாமே நீங்கள் வைக்கணும். அதுதான் பக்தி. ரைட், வாசிக்கப்ப பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இப்ப பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நல்லா சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. யாருக்கு செவி கொடுப்பார், யார் ஜெபத்தை கேட்பார், யார் விண்ணப்பத்தை கேட்பார், யாருக்கு கேட்ட உடனே கேட்பார். நீ என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்ட்டாரு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவன், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிறார், தருவார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார், தருவார். என் வார்த்தை உங்ககிட்ட நினைச்சிருந்தா கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு தருவேன் சொல்லுவார். அப்போ நான் யாருக்கு நான் தர்றேன், யாருக்கு செவி கொடுக்குறேன், யார் கேட்டோன்னே கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் திருப்பி சொல்லுங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது. பாவியான மனுஷனுக்கு தேவன் செவி கொடுக்கிறதே கிடையாது. நீ பாவம் பண்ணிக்கிட்டு பாவியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீ உட்கார்ந்து ஜெபிச்சா அவர் காதே கேட்காது, செவி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்து, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவனுக்கு இப்ப பாருங்க, இங்க இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெபத்துக்கு பதில் வராம இருப்பதுக்கு காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட், ஒரு ஜெப குறிப்புக்கு ஒரு வருஷமா பதில் வரலாம இருக்குன்னா அது காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்பனா எனக்கு சித்தமானதை நீ செஞ்சுட்டு என்ற கேளு. நீ கேட்குற நல்லது, ஆனால் எனக்கு சித்தமானதை செய்யி. என் சித்தம் என்ன, அவர் சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எது பிடிக்கும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கு எதை பேசினா பிடிக்கும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் சித்தமானதெல்லாம் செய்யுங்க. நீங்கள் நல் வார்த்தை அவர் சித்தமானது, அன்பு அவர் சித்தமானது, சமாதானம் அவர் சித்தமானது, கிருபை அவர் சித்தமானது, அபிஷேகம் எல்லாத்தையுமே சித்தமானது செஞ்சுட்டு கேட்டால் உடனே தருவேங்கிறார். இன்னைக்கு பதில் வராத காரணம் இதான், புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அவருக்கு சித்தமானதை செய்து யார் எங்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்களோ நான் பதில் தருவேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். இப்போ பாருங்க, தேவ பக்தி உள்ளவர்களை
இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும், கோடீஸ்வரனுக்கும், லட்சாதிபதிக்கும், பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும், மந்திரிகளுக்கும் எல்லாத்துக்கும் சோதனை இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக சோதனை வரும். பலவித சோதனை, ஒரு சோதனை இல்லை, 2 சோதனை இல்லை, பலவித சோதனை. சரீரத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா சோதனை, கேன்சர் வந்தால் சோதனை, இப்படி எத்தனையோ மக்களுக்கு சோதனை பார்த்துக்கொள்ளுங்க. சோதனை பிசாசு கொடுப்பான். அந்த சோதனை விடுதலை பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால், உன் வாழ்க்கையில் வந்து நீ சப்போஸ் கீழே விழுந்துடலாம், கை அடிபடலாம், கால் அடிபடலாம், அல்லது ஒரு சிக்கலில் மாட்டிக்கலாம், ஒரு கடம்பரசில் மாட்டிக்கலாம், இப்படிப்பட்ட பல வேலை, சரியான வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்காமல் இருக்கலாம், திண்டாட்டமாக இருக்கலாம், பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கல, பிள்ளைக்கு காலேஜ் போக முடியல, இப்படி ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு சிக்கல் உனக்கு வரும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வாசிக்க திருப்பி. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், சோதனையிலிருந்து மீட்கவும் ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு பாருங்க. பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, என்ன சோதனை வந்தாலும் மகனை நீ கவலைப்படாத, என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாத, உன்னை மீட்கும்படியாக, உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன் கூட இருந்து நான் உன்னை தப்பி வைப்பேங்கிறார், வாக்கு பண்றாரு. பாருங்க எப்படிப்பட்ட வாக்கு பண்றாரு பார்த்தீங்களா? அப்ப நீ பக்திமான நடந்தேனா சோதனை வரும், ஆனா அது உன்னை டச் பண்ணாத அளவுக்கு, உன்னை தொடாத அளவுக்கு நான் தப்பு வச்சு உன்னை வழக்கத்தை பிடிச்சி தாங்குவேன், ஏந்துவேன் அப்படிங்கிறார். அதுதான் நீங்க பக்திமான வாழ்க்கை வாழணும். பேர் கிறிஸ்தவங்களா வாழக்கூடாது, பேர் கிறிஸ்துவ பேரை வச்சுட்டு வாழக்கூடாது. கிறிஸ்துவ பேரை வச்சாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டாலும், ஞானசனம் எடுத்தாலும் உங்களுக்குள்ள பக்தி என்கிற அந்த உணர்வு இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட போதும் போதாது, ஞானசனம் எடுத்தால் மட்டும் போதாது, உங்களுக்குள்ளே பக்தி இருக்கிறதா, அவரை நம்புகிற பக்தி இருக்கிறதா, அவர் மேலே விசுவாசம் வைக்கிற பக்தி இருக்கிறதா, அவருக்கு செவி கொடுக்கிற பக்தி இருக்கிறதா, அவருக்கு ஆராதனை செய்கிற பக்தி இருக்கிறதா, எதுனாலும் உலகத்துக்கு நான் முதலிடம் கொடுக்க மாட்டேன், முதலிடம் இயேசுதாங்கிற அந்த பக்தி இருக்கிறதா? உலகத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டு போற எத்தனை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறது. எனக்கு உலகம் தான் வேணும், அவன் தான் வேணும், அந்த காதை வேணும் அப்படி ஓடுறாங்களே, அப்போ இவரை பின்னோக்கி தள்ளுறாங்க. உண்மையிலே இயேசு மேலே பக்தி இருந்தால், இயேசு தான் முதல், இயேசு தான் ஆதி, இயேசு தான் அந்த முதல் முடிவு, அவர் தான் சொல்லி உங்கள் ஆவி ஆத்மம் சரீரத்தை ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, துதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கர்த்தரை வழிபடுதல் முக்கியத்துவம் கொடுக்காம, எனக்கு உலகம் தான் வேணும்னு சொல்லி போனா, அப்ப நீ இயேசு மேல பக்தி வைக்கிற, நீ உலகத்து மேல பக்தி வைக்கிற. இப்படி உலகத்து மேல பக்தி வைக்கும் போது உனக்கு சோதனை வரும்போது அவர் கண்டுக்க மாட்டாரு, உனக்கு வேதனை வரும்போது அவர் கண்டுக்க மாட்டாரு. பக்தி, அவர் மேல பக்தி வைங்க, மனுஷன் மேல பக்தி வைக்காதீங்க. அப்போ பக்தி இயேசு மேலே வச்சிங்கன்னா, அவர் சொல்ல, நீ வந்து அவன் தான் வேணுட்டு போனேல, 6ஆம் நேரத்தில் வந்து நீ கட்டளை செடி அங்கே போய் ஜாலியாக சுத்தினில, போ, உனக்கு சோதனை வரும்போது உன்னை கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அவர் வந்து ஜீவனை கொடுக்கலாம், நிற்க முடியாது. அதான் ஒரு அர்ப்பணிப்பு, அதான் அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணினா? ஆழ்ந்த அர்ப்பணிப்பு, முழுவதுமான அர்ப்பணிப்பு. அதுதான் உண்மையான ஒரு பக்தி. அப்போனா என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும் என் அப்பன் இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுப்பேன், யாருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன். அவர் தான் என் தலைவர், அவர் தான் என் இரட்சகர், அவர் தான் என் தகப்பன், இயேசு தான் முதலிடம், அவருக்கு தான் அர்ப்பணிப்பு, அவர் தான் என் குடும்பம், எல்லாமே அவர் தான். அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த அர்ப்பணிப்பு நீங்கள் பண்ணும்போது அவர் உங்களை வந்து கைவிடவே மாட்டார். இன்னொரு வசனம் இருக்கிறது, நீங்கள் அந்த மாதிரி சோதனை நேரத்தில் உங்களை ஆகடியம் பண்ணுவேங்கிறார். நீதிமொழியில், ஒரு நீதிமொழி 2 போட்டிருக்கு. நான் பேச்சு ஆசையும் பாப்பா, நீதிமொழி 2 ஆகடியம் பண்ணுவேங்கிறாரு. ஆகடியனா கேலி பண்ணுறதுன்னு அர்த்தம், ஆகடியான கேலி பண்ணுறது அர்த்தம். இங்கே இருங்க, ஆசீர்வாதம் 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 தேவை தான், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, புரியுதுங்களா? இதையும் தெரிஞ்சுக்குங்க. கர்த்தரை வந்து முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்துக்கு முக்கியம் கொடுத்து உலகம் தான் வேணும் போனீங்கன்னா நீங்கள் இயேசு மேலே பக்தி வைக்கல, உலகத்து மேலே பக்தி வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பயப்படும் காரியம், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளியை போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஒரு மனுஷன் இருந்தால் நெருக்க வரும், இடுக்க வரும், பிரச்சனை வரும். ஆனால் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்? நான் கூப்பிட்டேன் வரல, சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டேன் வரல அப்படின்னு சொல்லி அவர் ஆகடியம் மீனிங் என்ன தெரியுமா? ஆகடியம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கேலி பண்ணுவேன்னு அர்த்தம். கேலி பண்ணுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவே, இந்த நேரத்திலிருந்து நான் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு பண்ணுறேன். முதல் முடிவு நீங்கள் தாப்பா. நீங்கள் கருவிலே தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் தாயின் கருவிலே தெரிஞ்சுக்கிட்டீங்க எவ்வளோ பெரியவர். ஆனால் ஒரு சில நேரங்களில் நான் உங்களை விட்டுட்டு
என் பார்வை அங்கிட்டு போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இனிமே உங்களுக்கு தான் முதலிடம், எல்லாமே நீங்கள் தான். நான் ஒப்பு கொடுக்குறேன், அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா வாசிங்க லூக்கா 2:25. இயேசு வந்து பிறந்தவொடனே ஆலயத்தை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டி வந்தவொடனே இயேசுவை நான் பார்க்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவியானவர் வந்து சொல்லியிருக்கிறார். யாருக்கு தெரியுமா? அவர் கடைசியில் அவர் நினைச்சது நடந்துருச்சு. இயேசுவை வந்து ஆலயத்தில் அவர் கரத்தில் வாங்கிட்டு ஆசீர்வதிச்சுட்டு தான் அவர் போனார். அந்த இந்த பக்திமானுடைய அது அந்த அந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? தெய்வமே இரட்சகரே இவர் கரத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறங்கி வர்றாரு. யாரை தேடி வர்றாரு பாருங்க, வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அடுத்த வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு. இங்க பாருங்க, இந்த சிமியோன் கரத்துல இயேசு குழந்தையா இருக்கும்போது வர்றாரு. வந்து ஆலயத்துல அந்த சிமியோன் கையில வந்து இயேசுவை கொடுக்குறாங்க அம்மா அப்பா. அதை வாங்கி என்ன செய்யறாரு? வானத்துக்கு உயர்த்தி என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இயேசு அந்த சிமியோன் கையில் தழுவுவதற்கு பரலோகத்திலிருந்து வந்த தெய்வம். அப்போ இந்த சிமியோன்கிட்ட என்ன கேரக்டர் இருக்கிறது? ஏன் எத்தனையோ மனிதர்கள் இருக்கும்போது ஏன் சிமியோன்கிட்ட வந்து இயேசு வந்து உட்காந்தார் குழந்தையா இருக்கும்போது? ஏன் அந்த தாய் தேப்பை வந்து சிமியோன்கிட்ட வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்? அதனால தான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்? அவன் பக்தி உள்ளவன் என்றும் நீதியும் தேவ பக்தி. இங்கே இருங்க, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ராஜா, மந்திரி, பிரபு உங்ககிட்ட ஜெர்மனை வருவாங்க. கடவுளே வந்தார் சிமியோன்கிட்ட. அப்போ நீங்கள் பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா ராஜாக்களை உங்களை தேடி வருவாங்க, ராஜாக்களும் பிறப்புக்களும் உங்களை தேடி வருவாங்க, ராஜாக்களோட பிறப்புக்களோடு உங்களை என்ன செய்வேன்? அமர பண்ணுவேன். இதான் பக்தியான வாழ்க்கை. குவாலிஃபிகேஷனே தேவையில்லை. ஆனால் இந்த பக்திமான நீங்கள் நடந்து பாருங்க. பக்திமான இருக்கும்போது ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, இந்த கொர்நேலியுடைய கேரக்டர் என்ன? கொர்நேலியுடைய கேரக்டர் சொல்லுங்க. அவன் பக்தி உள்ளவனும் தேவனுக்கு மூணாவது தான தர்மம் பண்ணுறான். அதனால் வந்து என்ன பண்ணார்? கொர்நேலி வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? தூதன் வந்து இறங்கிட்டார். யார்? அவன் மட்டும் கிடையாது, கொர்நேலி மட்டும் கிடையாது, அவங்க குடும்பமும் அப்படி உட்காந்துருந்துச்சு. இந்த பக்தியுள்ள வாழ்க்கை கிடைக்கிற ஒரு பலன் தூதன் வந்து முன்னாடி நிற்பாரியா, கபிரியல் வந்து முன்னாடி நிற்பார். சார் ரகசியங்களை சொல்லி கொடுப்பாரு. நீ பேதுரு வீட்டுக்கு போ, நீ அங்கே போ, இங்கே போ, அதை செய், இதை செய்யுண்டு. இவ்வளோ பெரிய ஒரு கிருபை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் இந்த கிருபை அப்படின்னு கேட்டால் அவர் பக்திமானா இருந்தார். அப்போஸ்தலர் 22:12 வாசிங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி சாட்சிப்பட்டார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? சவுல் இருக்கார்ல, குதிரையில் போய்கிட்டு இருக்கார். தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாரு? கீழே விழுந்துட்டார். ஒரு பெரிய காற்று, பெரிய காற்று. குதிரை என்ன செய்யுது? இந்த சவுல் வந்து ஒரு பெரிய பட தளபதி, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சவுல் வந்து ஒரு பெரிய பட தளபதி. அந்த பட தளபதி என்ன பண்ணாருன்னா, கிறிஸ்துவ மக்களை சபையை அழிக்கும்படி கையெழுத்தை வாங்கிட்டான். மேலிடத்துல கவனிங்க, கையெழுத்து வாங்கிட்டு சபை மக்களை பூரா குதிரை சத்தம், சபை மக்களை பூரா கொலை பண்ணுறது, அடிக்கிறது, ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்வது எல்லாம் மாதிரி தான். அப்போ வந்து ஒரு தமஸ்கு அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டணத்துக்குள்ள அந்த அந்த சவுல் என்ன செய்கிறார்? டக்கு 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 டக்குன்னு போகிறார். போகும்போது அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு புயல் காற்று அடிச்ச உடனே சவுல் பெரிய அந்த குதிரையிலிருந்து டப்புன்னு கீழே ஒரு தள்ளி விட்டார். சுற்றி காற்று
குதிரை 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 கத்துது, குதிரை கத்துது, 50-60 குதிரை கத்துது. குதிரை இருந்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த உடனே அப்படி நிசப்தம். சவுலுக்கு பின்னால படைகள் நிற்கிது, நிறையா அரண்டாங்க, நிற்கிறாங்க, அப்படியே பேச்சு வாச்சு முழுவதும் அவன் நிற்கிறாங்க. காத்து. அப்புறம் திரும்பி பார்த்தா ஒரு அமைதி. உடனே அங்கேருந்து சத்தம், மேலிருந்து ஒரு சத்தம், சவுலே. குதிரை ஓடுது, மேலிருந்து ஒரு சத்தம், சவுலே சவுலே. ஏசப்பா குரல் இப்படி இருக்காது சொல்கிறேன். அங்கே சத்தம், ஐயா இந்த பாவியான மனுஷன்ட்டு ஏசப்பா பேசுகிறாங்க, கையை தட்டி அப்பாவுக்கு அல்லேலூயா. மேலிருந்து ஏசப்பா இப்படி இருள் ஆகி போச்சு. சவுலு சவுலு கண்ணை துடைக்கிறார், கண்ணு போச்சு. சவுலுக்கு என்னாச்சு? கண்ணு போச்சு. பார்க்குற யாரும் தெரியல. யாரு 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 கத்துறது? நீ யாரு? நீ யாரு? சொல்லு, நீ யாரு? எனக்கு கண்ணு தெரியல, சொல்லு யாரு? யார் கத்துறது? சவுண்டு மேல இருந்து வருது, சவுண்டு மேல இருந்து வருது, யாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்ப நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்புறம் சொல்கிறாரு, அப்பா பேசுகிறாரு, தெய்வம் இயேசு. அப்போ சொல்ல இந்த சம்பவம் இருக்குது, படிக்க நேரம் இல்லை. அப்பாவுடைய குரல் என்னச்சுமா? நமக்காக தேவ பிள்ளைகளை பூரா ஜெயிலில் போட்டு கொண்டுகிட்டு இருக்கா அப்படி சவுலு. தேவ பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு அந்த ஒரு படத்தளபதி சவுலு. சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்போ என்ன அர்த்தம் கேட்டால், முள்ளில் மிதிச்சோம்னா யாருக்கு வலிக்கும்? இதை சவுல்ட்டு சொல்கிறாரு. அப்போ இயேசுவை வழிபடுகிற ஆளை பூரா அடிச்சவன், இயேசுவை ஆராதனை நடத்துகிற இடத்துல சபையை போட்டுனவர், சபையை உடைச்சவர், இயேசுவின் நாமத்தை பறைசாற்ற வந்த ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்வதற்கு காரணமாக இருந்த அந்த முரட்டாட்டம் பிடிச்ச அந்த சவுலை என் இயேசு ஒத்தானார் தைரியமாக இறங்கி வந்து அந்த சவுலோடு பேசி அந்த சவுலை என் தகப்பன் இயேசு பவுலா மாத்துறாரு. அப்படிப்பட்ட சவுலு, கொலை பண்ண சவுலு, ஸ்தேவானை கல்லெறிஞ்சு சாகும் போது பக்கத்தில் நிற்கிறாரு, தடுத்து நிப்பாட்டலாம். பட தளபதியில் ஒரு பெரிய அதிகாரி, நல்லா கமாலியில் போய் படித்தவர். ஆனால் ஆண்டவரே அப்படின்னு கடைசியில் இவ்வளோ பண்ணிட்டு பேசிட்டாரு. பேசுகிற அந்த குரலை கேட்டிங்கன்னா, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அது சொல்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. என்ன வார்த்தை சொல்ற? நீ துன்பப்படுத்துகிற அந்த இயேசு நானே. அவர் சொல்கிறார், இயேசப்பா பேசுகிறாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறார். இந்த வார்த்தை ஏன் தெரியுமா பேசுகிறாரு? தேவ பிள்ளைகளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கல, நீ தேவ பிள்ளைகளை கொடுமைப்படுத்துனா அவங்கள கொடுமைப்படுத்தலை, என்ன நீ கொடுமைப்படுத்துகிற? நீ துன்பப்படுத்துகிற நானே அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவர் மனக்கண் திறக்கப்பட்டது. ஆகா, கிறிஸ்துவ மக்களை, சபை மக்களை அழிக்கிறதுக்கு நான் படையெடுத்து போய்கிட்டு இருக்கேன். இயேசு பேசிட்டார். உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? அந்த நான் வாசிமா இருக்கா? அவன் நடுங்கி திகைத்து, எப்படி நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. உடனே அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு, நான் என்ன செய்ய சித்தம். உடனே அனனியா சொல்றாரு கர்த்தர், அனனியா இங்கே பேசி முடிச்சிட்டாரா? அடுத்து அனனிட்ட வர்றாரு. இங்கே பார், சவுல்னு ஒருத்தர் வர்றான், அவன் கண்டு தெரியாது, அவன் தலையில் கை, ஏன் கத்துற? ஐயோ அவன் கொடூரமானவன், அவன் புல்லாதவன், அவன் வந்து பட தளபதி, எல்லா மக்களையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வர்றானா, என்ன பார்க்க வர்றானா? நிறுத்து. அப்புறம் சொல்ற, அப்பா அவன் என்னை குறித்து அணைய பாடுகள் பட வேண்டி இருக்கிறது, அவன் என்னை குறித்து அணைய பாடுகள் பட வேண்டியிருக்கிறது, நான் சொல்வதை செய் என்று இந்த சவுல் மேலே கையை வைக்கிறாரு. கண்ணு செதில் கீழே விழுந்தவரனே அந்த பவுலுக்கு, சவுலாகிய பவுலுக்கு கண்ணு தெரியும். 3 நாளாக கண்ணு தெரியாதா பவுலுக்கு? அனனியா கையை வச்ச உடனே கண்ணு திறக்கப்படுது. இந்த அனனியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லவன். ஏன் அனனியாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு சவுலா பவுலா மாத்துறதுக்கு? ஏன் சவுலை வந்து கை வச்சு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? பக்கத்து ஊரில் ஆள் இல்லையா?
ஏன் இந்த பட்டணத்துக்கு போ, இந்த பட்டணத்துக்குள்ள போ, அனனியான்னு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, அவர் கையை வைப்பாரு, உங்க கண்ணு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சவுல்கிட்ட சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த காரியத்தை செய்வதற்கு அனனியாவை கர்த்தர் முன்குறிச்சார். ஏன் முன்குறிச்சாரு? அவன் தேவ பக்தி உள்ளவன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இதே போல் இருந்தீங்களா, இப்படிப்பட்ட பட தளபதியில் உங்களை தேடி வருவாங்க. உன் தலை நீ கையை வச்சேன்னா அவன் ஜொகமாவான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உனக்குள்ள வந்துடும். ஏன்? படத்தளபதினா சாதாரணமா? ராஜா பக்கத்தில் நிற்கிறாள், அந்த ராஜா உன்னை தேடி வருவான். அதுக்கு ஒரே ஒரு வழி, தேவ பக்தி. அல்லையா? கர்த்தர் பாருங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாரு பார்த்துங்க. அவர் சும்மா ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரி, ஒரு உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், வீடு, அரண்மனை, சும்மா வர்றவனுங்க போறவங்க அள்ளி கொடுத்துட மாட்டாரு. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற, நீ கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிற, நீ ஏன் மேல பக்தி வச்சிருக்கிறையா, உலகத்தில் பக்தி வச்சிருக்கிற, அப்போதான் அள்ளி கொடுப்பாரு. இல்லைன்னா காலம் போற இதே வருமானம், இதே பஞ்சப்படி, இதே பொல்லாப்பு, நீ முக்காடப்படி வாடவாரம் சர்ச்சுக்கு போகலாம், ஆனால் முன்னேற்றம் இருக்காது, உயர்வு இருக்காது, அந்தஸ்து இருக்காது, தகுதி இருக்காது, அதிகாரம் உங்க கைக்கு வராது. காரணம் என்ன? நீ பக்தி இல்லாத வாழ்க்கை வாழ்வதனால தான் இந்த அதிகாரம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. பக்திக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இந்த பக்தியான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இங்கே இருங்க, நீங்கள் ராஜாவை தேடி போக வேண்டியதில்லை, மந்திரியை தேடி நீங்கள் போவேன். அவன் உங்ககிட்ட வந்துடுவான். ராஜா மந்திரி உங்ககிட்ட வந்துடுவோம். அப்படிங்க என்ன புரியுதா? படத்தளபதி போனார் அனனியாவை தேடி, அனனியாவை போனார் படத்தளபதி தேடி, அனனியாவை தேடி வந்தார் சவுலு. அல்லேலூயா. சிமியோனை தேடி இயேசு வந்தாரியா? சிமியோனை தேடி தாய் இப்போ குழந்தை தூக்கிட்டு சிமியோனை நான் தெய்வம், நான் ரட்சகர். யோசேப்பு சூசேப்பர் மரியாதை சேர்ந்துட்டு சிமியோனே நாங்கள் இந்த ஊரில் பெத்தலேமில் இருக்கோம், கொஞ்சம் என் பிள்ளையை ஆசீர்வதிக்க முடியுமா, வர முடியுமா அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் அனுப்பல. சிமியோன் எங்க இருந்தாரோ அந்த இடத்துல மரியாதை யோசேப்பை அந்த இயேசுவை ஆசீர்வதிக்க முடிய கூட்டி வந்தாங்க தேடி. அதே போல உன் வாழ்க்கை அந்து போன நுந்து போன வாழ்க்கையா இருக்கலாம். நீ பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தால், உண்மையான இயேசுக்கு அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ்ந்தால், எல்லா அதிகாரிகளும் எல்லா அந்தரங்க எல்லா இந்த காரியம் வந்தாலும் உன்னை தேடி வரும்படி உன் வீட்டுக்கு உனக்கு கொடுக்க முடியாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாத்துவாரியா? கையா தட்டப்பா ரப்பல கத்தரா பாதா. அதுதான் பக்தி. பக்தியில வாழ்க்கை நீங்க நினைச்சு கூடாது, வாழக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஹலோ, மிகுந்த ஜலப்பிரவாகம் அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். மிகுந்த ஜலப்பிரவாகம் இப்போதான் வந்துட்டு போச்சு ரஷ்யாவுக்கு, ஜப்பானுக்கெல்லாம் சுனாமி. அவர் சொல்கிறாரு, நீ கடற்கரை ஓரத்தில் வீடு கட்டினாலும் சரி, மிகுந்த சுனாமி வந்தாலும் உன் வீட்டை டச் பண்ண அந்த பக்கம் போயிடும். புரிஞ்சுக்கோங்க உங்களை எப்படி வைக்கிறாரு அப்பா. திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்கம்மா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும், பக்தி உள்ள யாரா இருந்தாலும் சரி, உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், உம்மை நோக்கி ஜெபிப்பான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், மிகுந்த போராட்டம் வந்தாலும், மிகுந்த நெருக்கம் வந்தாலும், மிகுந்த நிந்தை வந்தாலும், மிகுந்த அவமானம் வந்தாலும், மிகுந்த கஷ்டம் வந்தாலும், மிகுந்த கடன் பிரச்சனை வந்தாலும், மிகுந்த சுனாமி உன் வீட்டை தாக்கி வந்தாலும் அது அவனை அணுகாது. அது உன் வீட்டை என்ன செய்யாது? எல்லாம் சொல்லுங்க, என் வீட்டை எதுவுமே அணுக முடியாது. நல்லா சொல்லுங்க, என் வீட்டை எந்த கேடு எந்த பிரச்சனை அணுக முடியாது. காரணம் நான் இயேசு மேல பக்தியான வாழ்க்கை வாழ்றேன். அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு 1:26-27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். தேவ பக்தி நீ சொல்லலாம், ஆனா தேவ பக்தி எப்ப வீணா போகுது தெரியுமா? உங்க நாவை அப்புறம் தன் இருதயத்தை வஞ்சித்து, அப்ப உங்க இதயத்துக்குள்ள வஞ்சகமான காரியம், மோசமான காரியத்தை வச்சுக்கிட்டு நான் பக்தி உள்ளவன் சொன்னீங்கன்னா அந்த பக்தி பூரா என்னவா இருக்கு? வீணா போயிரும். ஜாக்கிரதை. அதனால நாவை அடக்கி பேசுங்க, நன்மை மட்டும் பேசுங்க, அற்புதங்களை மட்டும் பேசுங்க, அதிசயங்களை மட்டும் பேசுங்க, இயேசுவை மட்டும் பேசுங்க, அவர் சுவிசேஷத்தை மட்டும் பேசுங்க, வெற்றியை மட்டும் பேசுங்க, விடுதலையை மட்டும் பேசுங்க, சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றியை மட்டும் பேசுங்க. துக்கத்தை, துயரத்தை, வேதனை, அவிசுவாசத்தை, நெருக்கத்தை, பாடு, சஞ்சலத்தெல்லாம் பேசாம நாவில் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அப்படி பேசினாதான் நீங்கள் பக்தி உள்ளவன்.
ஆனால் நாவை அடக்காமல் கண்டதை கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டைக்காய் நீ வாயை திறந்து நீ பேசிக்கிட்டு இருந்தா உன் கூட இருக்கிற அந்த பக்தி என்னவா மாறிடுது? வீணா போயிடுது. அதனால் கவனம் கவனம் கவனம். பக்தி இருந்தால் தான் எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அப்போ பக்தி இல்லாமல் இருந்தீங்கன்னா இது வராது. அதனால் பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ங்க. தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஐயா, இயேசுவுக்கு ஒரு கையை தட்டுங்க. தெய்வம் அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு ரத்தம் சிந்திருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க பாவத்துக்கு தான் எல்லாத்துக்கு தான் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு காரியத்துக்கு ரத்தம் சிந்திருக்கிற என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பக்தி உள்ள வாழ்க்கை வாழும்படி அவர் தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்த ரத்தம் சிந்திருக்கிறாருங்க. எவ்வளோ பெரிய அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நீ ஒரு துக்கமான வாழ்க்கை வாழும்படி, அநியாயமான வாழ்க்கை வாழும்படி, பாவத்துக்கு தண்டனை பெற்றுக் கொள்ளப்படி வாழ்க்கை வாழும்படி அவரை ஒப்பு கொடுக்கல. அவர் எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாருன்னா நம்மளையெல்லாம் கழுவும்படி, நம்மளையெல்லாம் பரிசுத்தப்படி, நம்மளையெல்லாம் சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்துருக்கிறார். கை தட்டுங்க அப்பாவுக்கு. அம்மா 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 தாயே நல்லா கவனிங்கம்மா. இயேசு தெய்வம் நீங்கள் பக்தி உள்ள வாழ்க்கை வாழணும்னு அவர் சொல்கிறாரு. மக்கா மகளே, நீ பக்தியான வாழ்க்கை வாழும்படி நான் சிலுவையில் ரத்தத்தை சிந்திட்டேங்கிறார். நான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டேங்கிறார். அப்போனா இயேசு பாவத்துக்கு ரத்தம் சிந்திருக்கான்னு தான் உங்கள் மைண்டில் இருக்கும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்களும் நானும் சுத்திகரிக்கும்படி, நீங்களும் நானும் பரிசுத்தமாகும்படி, நீங்களும் நானும் அற்புதமான வாழ்க்கை வாழும்படி, நம்ம பக்தி உள்ள வாழ்க்கை வாழும்படி நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என்ன சும்மா ஒப்பு கொடுக்கல, நீ பக்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நான் அடிக்க ஒப்பு கொடுத்தேன், நொறுக்க ஒப்பு கொடுத்தேன், சிலுவையில் நான் தொங்குனேன். ஏன்? உன்னை வாழ வைக்க, நீ பக்திமான மாறுவதற்கு, நீ சிலுவையின் ரத்தம் உன்னை பக்திமான மாற்றுவதற்கு. அந்த வசனத்தை இன்னொரு சொல்லுங்க. அவர் நம்மை எல்லாம் சொல்லுங்க. அவர் எங்களை இல்லை என்ன, அவர் என்ன, அவர் என்ன, அவர் என்ன, சத்தம் பத்தல. அவர் என்ன? சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக்கொண்டு, சகல அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டுக்கிட்டு, சகல அக்கிரமத்தில் என்னை மீட்டுக்கொண்டு, சகல அக்கிரமத்தில் என்னை மீட்டுக்கொண்டு, அப்புறம் தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், அவருக்குரிய இயேசுவின் பிள்ளையாக நான் மாறும்படி, நான் இயேசுவின் பிள்ளையாக மாறும்படி. ஐயோ தட்டியோ, ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் நான் உன்னை தத்தெடுத்துக்கிறேம்மா அப்படின்னா எடுத்துக்கொண்டுருவீங்க. பெரிய 2000 கோடி 3000 கோடி வச்சிருக்கிறவன் எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, அதனால் உன்னை தத்தெடுத்துக்கிறேன், வரையாம்மா உங்கள் அம்மாட்ட கேட்குறியா? மாதம் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துரு. நான் என் சொத்து பூரா ஓங்கி தான், ஏன் 2000 கோடி உனக்கு தான், வரியாம்மா 2000 கோடி உனக்கு தான், அம்மா அப்பா போய் பார்த்துக்க, ஃபோனில் பேசிக்க, வா 2000 கோடிக்கு வாரிசு, வா 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 அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதஷ்டம் உண்டாகும். தாய் நினைக்கும், அனுப்பலாமா, அப்போவே பார்த்துக்குவோம். அப்பா சொல்லுவார், பார்த்து யோசனை பண்ணி செய், அனுப்பிடுவோம், நம்ம போயிடுவோம், நம்மளுக்கு கூட போயிடுவோம். 2000 கோடியா 3000 கோடியா மாளிகை வீடியா, நாங்கள் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிறேன், என் மகளை டெய்லி பார்த்துக்கிறேன், என் மகளுக்கு வேலைக்கார மாதிரி இருந்துக்கிறேன், நாங்களும் வருவா அப்பனா கொடுக்குறோம், அப்படியே சும்மா தாராளமாக வாங்க, ஆனால் என் மகள் நீ எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எழுதி கொடுத்துட்றேன், என் மகளை பார்த்துக்கிறேன், போடு 10,000 கோடி, வா பின்னாடி பா, டன்ன டக்கட 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 டன்ன டக்கட 10,000 கோடி எழுதுறா. ஒரு லைட்டாக ஒரு மூடு வருமா வராதா? வருமா? ஆனால் அப்பா 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 தான் சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் விலை கொடுத்து கரையஞ்சாச்சு உன்னை விலைக்கு வாங்கிட்டாரு. அவர் உன்னை விலைக்கு வாங்கிட்டாரு. நீ இந்த கோடீஸ்வரன் அழிஞ்சிருவா, ஆனா கோடியை உருவாக்குற, கோடியை படைச்சவர் அவரு உன்னை பிள்ளையாய் மாத்திருக்கிறார். கையா தட்டு. நீ இவனுக்கு பிள்ளை இல்லை, நீ உலகத்தை படைத்தவனுக்கு பிள்ளை. நீ இவனுக்கு பிள்ளை இல்லை, உலகத்தை உண்டாக்குறவனுக்கு பிள்ளை. நீ இவனுக்கு பிள்ளை இல்லை, உருவாக்குற அந்த ராஜாவுக்கு நீ பிள்ளையா மாறி இருக்கிற. பக்துடன் புரியலையா? இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? கோடீஸ்வரனுக்கு மகனா போறீங்களா, இல்ல உலகத்தை படைச்சவருக்கு மகளா போறீங்களா? இவர்கிட்ட வந்தேனா நீ செத்தா பரலம் போவ. அவன்கிட்ட போனேன்னா
ஒரு 70 வரைக்கும் கோடியை வச்சு பொருள்வேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச பிற்பாடு அப்புறம் ஒரு 10-15 பேர் உன் பின்னாடி வருவான். ஏவன் சொல்லு. நான் தான் பிசாசு. கோடியை நோக்கி போனேல, அப்போவே நான் உன் பக்கத்தில் வந்துட்டேன். 20,000 கோடி நோக்கி போனேல, வந்துட்டேன். நீ அப்போவே இயேசுக்கிட்ட போயிருந்தா இப்போ செத்த பரலாம் போயிடலாம். இது கொஞ்ச காலம் உனக்கு பாட கட்டியாச்சு. இப்போ நேரம் உன் ஆவி நரகத்துக்கு வா 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 அப்போ நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுவோம். கோடியை பார்த்து போனேன். ஆனால் படைச்சவர், உருவாக்கினவர் உனக்காக எனக்காக என் பிள்ளையை வாழ வைக்கணும், என் பிள்ளைக்கு மீட்பு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு சமாதானம் கொடுக்கணும், என் பிள்ளையை ராஜாவை மாற்றணும், என் பிள்ளை பக்தியுள்ள வாழ்க்கை வாழணும். அதுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அடியே அப்படி உனக்காக எனக்காக தன்னை அடிக்க கொடுத்த அந்த தெய்வம் இயேசு. அந்த தெய்வம் இயேசு. இவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை ரொம்ப நாள் என் கண்ணில் படலை. நீ உங்கள் கண்ணில் பட்டிருக்கா? அதாவது ரத்தத்தால் மீட்பு, ரத்தத்தால் விடுதலை, ரத்தத்தால் சுகம், ரத்தத்தால் சமாதானம் பட்டிருக்கீங்க. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மக்கா நீ பக்தி உள்ள வாழ்க்கை வாழும்படி நான் அடிக்க ஒப்பு கொடுக்குறேங்கிற. திருப்பி சொல்லுங்கம்மா. நற்கிரியைகளை செய்ய எங்க இருங்க, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நீங்க நற்கிரியை செய்வதற்கும் பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் வைராக்கியமா வாழ்க்கை வாழ்வதற்கும் நான் உனக்காக ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஆமென்.